ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலாந்தில் உள்ள ஒரு அழகான வேலி பள்ளத்தாக்கில் நின்றுக்கிறோம். ஒரு கதை சொல்லட்டுமா? காட்டுக்கே ராஜாவான சிங்கம் ஒரு நாள் அந்த காட்டில் வந்து அவருடைய குகையில் அப்படியே படுத்துருந்ததான். அது சரியான பசி, ஆனால் கொஞ்சம் சோம்பேறித்தனம். அது நேரத்துக்கு ஒரு நரி வந்து கரெக்டாக ஒரு குகை பக்கத்தில் மாட்டிச்சான். உடனே இது வந்து நரியை பிடிச்சிட்டு சொல்லிச்சான், இன்னைக்கு நீ தான் எனக்கு சரியான சாப்பாடு, நீ தான் எனக்கு வேட்டை. நரி ஒன்று யோசிச்சான், ஐயோ ஒன்று எப்படியா தப்பிக்கணுமே அப்படின்ட்டு அது சொல்லிச்சான், ராஜா நான் எனக்கு ஏற்கனவே ரொம்ப மெலிஞ்சிருக்கேன், உடம்பு ஏற்கனவே நோய் வாய்ப்பட்டு வேற இருக்கிறேன், கட்டாயம் என்னுடைய உடம்பு வந்து உங்கள் பசியை தீர்க்காது, அவகாசம் கொடுங்க, நான் உங்களுக்கு நல்ல கொழுன்னு பெருத்த ஒரு மிருகமாக உங்களுக்கு வந்து நானே உங்களுக்கு ஏற்பாடு கொடுத்தாரேன் அப்படின்னு. அது நம்ம அந்த சிங்கம் என்ன பண்ணிச்சான், சரி உனக்கு 1 மணி நேரம் தான் அவகாசம், கால அவகாசம், அதுக்குள்ளே நீ வரலன்னா நான் உன் இடத்துக்கு வந்து உனக்கு கொண்டுருவேன். நிறைய சிங்கத்துக்கிட்ட ராஜா நான் நிச்சயம் ஏமாற்ற மாட்டேன், நான் நல்ல ஒரு மிருகத்தோட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிச்சான். நரி கண்ணில் ஒரு காட்டு கழுதை ஒன்று கண்ணில் படித்தான், நல்லா கொழுன்னு. நரி இந்த கழுதையை பார்த்த உடனே ஓகே இதை எப்படியாவது பேச சமாளிக்கலாம் அப்படின்ட்டு நேராக அந்த கழுதைக்கிட்ட போய் நரி சொல்லிச்சான், கழுதையாரே நான் உங்களை தேடியே வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா, என்ன தெரியாது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுச்சான் கழுதை. உங்களுக்கு விஷயமே தெரியாதா, நம்ம ராஜா சிங்க ராஜா வந்து உங்களை கூட்டு வர சொல்லியிருக்கிறாரு, இந்த காட்டுக்கு அடுத்த ராஜாவா உங்களை தான் தேர்ந்தெடுத்துக்கிறாரு, ஏன்னா அவர் ஓய்வு எடுக்க போகிறார் வயசான காரணத்தில். கழுதைக்கு ஒன்றுமே புரியலை, பட் இருந்தாலும் அதுக்கு நட்பு ஆசை. சரி நரியார் சொல்கிறாரு, நரியார் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நரி கூட நடக்க ஆரம்பிக்குது எங்கள் சிங்கத்துடைய குகைக்கு. போனால் அங்கே சிங்கம் ரெடியாக இருக்குது, எப்படா ஒரு மிருகம் கிடைக்கும், பசியோடு உட்காந்துருக்கு. கழுதை வரதை பார்த்த உடனே சிங்கம் பசியில் ஒரே பாய்ஞ்சது, கழுதையோட காது அப்படியே சிங்கத்து வாயோட வந்துடுச்சு. அப்புறம் தான் கழுதை யோசிச்சு, ஐயோ என்ன சிங்கம் கொலை பண்ண வருதுட்டு துள்ளி குளிச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் சிங்கம் நரியை பார்த்து முறைச்சிட்டு நிற்கிது. அப்போ நரி சொல்லிச்சான், ஐயா சாமி ஒரே நிமிஷம் இருங்க, வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ போய் மறுபடியும் கூட்டு வந்துடுறேன், அது என்னமோ தெரியாமல் ஓடுது அப்படின்னு சொல்லி போய் நிப்பாட்டிச்சான். கழுதை என்ன ஓடுற அப்படின்னு. என்னங்க அவனை கொலை பண்ண வர ராஜா, அலைக்கு கிரீடம் வைக்கணும்ல, அது அளவெடுக்காக தான் உன் காதை எடுத்தாரு, என்ன நீ புரியாமல் பேசிட்டு இருக்க, நீ வா கூப்பிட்ற வா, உனக்கு இதெல்லாம் பண்ணணும் இல்லையா அப்படின்னு மறுபடியும் நம்பிக்கிட்டு போகுது. நரி பேச்சு கேட்டு போனால் மறுபடியும் சிங்கம் பிடிச்சதில் வாழை பிடிச்சி அடிச்சதில் வாழை சிங்கம் வாயோட வந்துருச்சு. மறுபடியும் கழுதை பயந்து அடிச்சு பிடிச்சி ஓடிடுச்சு. மறுபடியும் நரி பின்னாடி போய் அதை நிப்பாட்டி, என்னையா நீ இப்படி நிற்காமல் ஓடிட்டே இருக்கிறேன், நீ ஓடனா எப்படியா உனக்கெல்லாம் அளவெடுக்க முடியும், அளவெடுக்க ஆமாம் நீ சிம்மாசனம் உட்கார வேண்டாமா, அதனால தான் இப்போ அவன் வாழை பிடிச்சி எடுத்துக்கிறாரு அவர், நீ பயப்படாமல் வா, என்னை நம்பி வா, உனக்கு தான் பட்டாபிஷம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னோடனே மறுபடியும் அது நரி பேச்சு நம்பி 3வது தடவை வருது. வந்த இடத்துல சிங்கம் தடவை அடித்து கொண்டு அது வயிறு போயிடுச்சு, நரியும் தப்பிச்சிருச்சு. இந்த கதை சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, நம்மளும் இந்த மாதிரி தான் சிலரை திரும்ப நம்புவோம், ஆனால் அந்த மனிதர்கள் அவங்க தேவைக்கு நம்மளை பயன்படுத்தி தூக்கி எறிஞ்சிருவாங்க. இனியாவது யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாமல் வாழ கற்றுக்கொள்வோம். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு டிக்கை போட்டுட்டு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா பட்டுன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு கதையில் சந்திக்கும் விடைபெறுவது உங்கள் ஜீவன். பாய்.